வணக்கம். இந்த போர்டை நீங்கள் தமிழகத்தில் பல இடங்களில் பார்க்கலாம். ஆட்கள் தேவை, வேலைக்கு ஆட்கள் தேவை. இது ஒரு இடத்துல மட்டும் இல்லை. இப்போது வணிக நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், அதாவது இயந்திரங்களில் பணி செய்கிறதுக்கு, துணிக்கடைகளுக்கு, பெரிய நிறுவனங்கள், அது எல்லா பொருட்களையும் விற்பனை செய்யக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டு, இப்படி எல்லா இடங்களிலும் இந்த ஆட்கள் தேவை அப்படிங்கிற அட்டை தொங்குறதை நீங்கள் பார்க்க முடியும். தமிழகத்தில் பெரும்பான்மையான கடைகளில் இது நிரந்தரமாகவே இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? இது எப்போ ஆரம்பிக்கல, கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னவே இது தொடங்கிடுச்சு. இந்த சிக்கல் எப்போ வட மாநிலத்தவர்கள் இங்கே வேலைகளை, அதாவது கிடைக்கிற வேலைகளை செய்துக்கிட்டு இங்கே தொழில்களை, அதாவது நான் சொல்கிறது கடைநிலை தொழில்களை, ஒரு டீ கடை இல்லை ஒரு ஒரு பஜ்ஜி கடையில் வேலை செய்கிறது, அப்புறமா ஒரு ஐஸ்கிரீம் விற்கிறது, குல்பி விற்கிறது, இன்னும் பிற வகையான கூல்ட்ரிங்க்ஸு, அப்புறம் சாலையோரங்களில் ஜூஸ் பிடிச்சு கொடுக்குற கடைகளை நடத்துறது, இப்படியெல்லாம் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இங்கே வந்துட்டாங்க. சைக்கிள்களில் கொண்டு பார்த்திங்கனாக்கா போர்வைகளை விற்பனை செய்யக்கூடியவங்க, வாகனங்களில் பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவங்க, இப்படி பலதரப்பட்டவர்கள் இங்கே வந்துட்டாங்க. வேலைகள், பல வேலைகளை கற்று வச்சுருக்காங்க. சோஃபா செய்கிறதுல எல்லாம் இப்போ ஒரு சமீப காலங்களாக எல்லா இடங்களிலும் நீக்கமற்று அவர்களுடைய தேவை இருக்குது. இதுக்கு ஒரு காரணம் மட்டும் அவங்க சொல்லுவாங்க, தமிழகத்தில் நிறையா படிச்சுட்டாங்க, அதனால் இந்த மாதிரி உழைப்புசார் பகுதிகளில் ஆட்கள் இல்லை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது உண்மை இல்லை. உழைக்கிற இடங்களில் இங்கே பாருங்கள், பெயிண்ட் அடிக்கிற, அதாவது வீட்டுக்கு வர்ணம் தீட்டக்கூடிய இடங்களில் தமிழர்கள் இருக்கிறாங்க. அது உடல் உழைப்பு செய்யக்கூடியது. கொத்தனார்களிலும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அதிகம் பேர் இருக்காங்க. அதில் அவங்க இப்போ அதில் கோல் வச்சுறாங்க. அப்புறம் வீடுகளை கட்டுறதுக்கு குத்தகையாக எடுத்துட்டு அதில் ஆட்களை வச்சு வேலை வாங்கிறதுல, கான்கிரீட் சம்மந்தமான தொழில்களில், இப்படி பல இடங்களில் உழைப்பு தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் நிறைய இடங்களில் இல்லாமல் போனதுக்கு காரணம் வேலைக்கு போக விருப்பம் இல்லாமல் இருக்கிறாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம், இந்த நடுவில் பெற்றோர்களாக மாறினவர்கள், இப்போ 25 வயதில் இருக்கிற பிள்ளைகளை வச்சுருக்கிறவங்க 30 வயது வரைக்குமே வச்சுக்கலாம். அந்த பெற்றோர்கள் ரொம்ப தவறான பெற்றோர்களாக தமிழகத்தில் உருவாக்கியிருக்காங்க. அவங்களுக்கு வேலை கிடைச்சிது, நல்ல ஊதியம் கிடைச்சது, அந்த ஊதியத்தை வாங்கிக்கிட்டு தங்களுடைய பிள்ளைகளை ஊதாரிகளாக வளர்த்துருக்காங்க. கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, வெளியில் போகிறது, இந்த மாதிரியான பல நிலைகளில் இந்த 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களில் ஒரு 60% பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை தவறாக வளர்த்துருக்காங்க. அதனால் அவர்கள் இந்த உடல் உழைப்பு வேலைகளுக்கு போகிறதில்லை. இதில் அரசியலும் இருக்குது. சாராயங்கள், அதாவது எளிதில் கிடைக்கிற மது, திரைப்படங்கள், ஊர் சுற்றுவதற்கு வாகனங்கள், இது எல்லாமே எளிதில் கிடைக்குது. அப்புறம் பெண்கள், அதாவது காதல் புரியுது. ஏன்னா அப்பா அம்மா நல்ல சொபிஸ்டிகேட்டடாக பிளேஸஸில் இருக்கிறதால கைக்கு பணம் கிடைக்குது. அதனால் சாலைகளில் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற சினிமா மாதிரியான உடைகளை தைச்சிக்கிட்டு பெண்களை கவரக்கூடியதும், இந்த பெண்கள் இந்த மாதிரி வாகனத்தோடு இருக்கிறவர்கள் அட்ராக்டிவாக இருக்கிறத 2005 இன்றைய வரை அதை பார்க்க முடிகிறது. ஒரு வாகனம் இருந்து கொஞ்சம் கையில் பணம் இருந்தால் அவன் எளிதில் ஒரு பெண் நம்பியை பிடிக்க முடியும் அப்படிங்கிற கூற்று இன்றைக்கு வரைக்கும் அது இருக்குது நடைமுறைகள். இவர்கள் வேலைகளுக்கு போகலை, அல்லது வேலைகள் எதையும் கற்றுக்க முயற்சி கூட செய்யலை. ஒரு வேலைக்கு போகாத ஒரு 25 வயது நபர் என்கிட்ட வேலை கேட்குறான். வேலை கேட்டுட்டு
வேலைக்கு வரேன். அவன் எனக்கு டிக்டேஷன் கொடுக்குறான். காலையில் இத்தனை மணிக்கு தான் நான் வேலைக்கு வருவேன், இத்தனை மணிக்கு நான் போயிடுவேன், எனக்கு இவ்வளோ சம்பளம் வேணும். அவனுக்கு வேலையும் தெரியாது, இதுக்கு முன்னால் எங்கேயும் வேலையும் பார்க்கலை, எந்த வேலையுமே அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் என்கிட்ட டிக்ளேர் பண்ணுறான், இந்த மாதிரி நான் வேலைக்கு வரேன், என்னை எடுத்துக்குவீங்களா? இது ஒரு வகை. இன்னொரு வகை, நான் படிக்கிறேன், இல்லை இன்னொரு இடத்துல வேலை செய்கிறேன், எனக்கு ஒரு 6 மணி நேரம் கேப் இருக்குது, எனக்கு வேலை தர முடியுமா அப்படின்னு கேட்குறேன். அதாவது எப்படின்னா, சாயந்தரம் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்க முடியுமா? அந்த வேலைக்கும் அவன் ஊதியத்தை அவன் தான் நிர்ணயம் பண்ணுறான். புரியுதுங்களா? இப்படியான நிலையில் இருக்கிறாங்க இவங்க, இந்த மக்கள். இதுக்கு வேலை கொடுப்பவர்கள் காரணமாக சில காரணங்கள் இருக்கா? இருக்குது. வேலை கேட்டு வரவங்ககிட்டையும் தவறு இருக்கா? இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து தான் குறைந்த ஊதியத்தில் ஒரு ஏஜெண்ட் வழியாக வடமாநில தொழிலாளர்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம். சரி, அவர்கள் வரக்கூடிய வேலை தேவை இருக்குது, ஹோட்டல்களில் தேவை இருக்குது, பெரும் தொழிற்கூடங்களில் தேவை இருக்குது, திருப்பூர் மாதிரியான இடங்களில் அவங்களுக்கு தேவை இருக்குது. அவங்கள நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டோம். அந்த கொண்டு வந்ததுனால என்னென்னலாம் சிக்கல்கள் எல்லாம் வேலை கொடுத்தவர்களுக்கு இருக்குது, அந்த கொடுத்தவர்கள் அவங்கள தங்க வச்சிருக்கிற பகுதிகள் இருக்கிற மக்கள்களுக்கு இருக்குது, தமிழக பொருளாதாரத்துக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ வெளியிலேருந்து ஒரு ஆளை 2 வகை, ஒன்று இங்கே நிறுவனங்களில் வேலை செய்கிறதுக்கும் வீடுகளில் வேலை செய்கிறதுக்கு பெண்களை கொண்டுகிட்டு வருவாங்க. முன்னாடி அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் கேரளாவில் நிறைய பெண்கள் அந்த மாதிரி வீட்டு வேலைகளுக்காக வீட்டிலேயே ஒரு இடத்துல தங்கிப்பாங்க, வீட்டு வேலைகளை செய்வாங்க. அதுக்கு ஒரு ஏஜென்ட் இருப்பார். நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த வயதில் இருக்கிற நபர் வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்களும் டிக்டேட் பண்ணிடுவாங்க. அவங்க சம்பளமே கேட்க மாட்டாங்க. போகும்போது அந்த கணக்கிட்டு எவ்வளோ நாட்கள் அவங்க வேலை செய்தாங்களோ அந்த கணக்கிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு அவங்க போய் அந்த பணத்தை கொடுத்து டவுரியாக கொடுத்து அவங்க திருமணம் செய்திருப்பாங்க. இது ஒடிசா பகுதிகளிலிருந்தும் பீகார் பகுதிகளிலிருந்தும் வரக்கூடிய பெண்கள், அதாவது சின்ன பெண்கள் 18க்குள்ளே இருக்கிற பெண்களே வருவாங்க. அது இன்றைக்கும் அது நடந்துகிட்டு இருக்குது, கீழ்ட்டனா. ஸோ அந்த மாதிரி போகும்போது அவங்க போகும்போது ஒரு 2 லட்ச ரூபா அல்லது 3 லட்ச ரூபா கொடுத்து விடுகிற இங்கே பணக்கார குடும்பங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதால சேஃப்டி அவங்களுக்கு ஒரு பகுதியை ஒதுக்கிட முடியும். சமையலறை மற்ற வேலைகளை மட்டும் அவங்கள்ட்ட ஒதுக்கிட்டு அவங்கள சரியாக ஒரு பக்கம் வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே பணியமர்த்தப்பட்டிருக்காங்க வடமாநில பெண்கள். அப்புறமா இங்கே தொழிற்கூடங்களில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள். இவங்க சம்பாதிக்கிற பணத்தை குறைந்தபட்ச அளவு தான் இங்கே செலவு செய்கிறாங்க. இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க மாநிலத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. அதனால் அந்த பணம் நீங்கள் கொடுக்குற அந்த சம்பளம் தமிழகத்துக்குள்ளே எந்த ஒரு சக மனிதனுக்கும் போகலை. நீங்கள் வேலை கொடுக்குறீங்க, அவன் இங்கே சம்பாதிக்கிறான். ஆனால் அந்த சம்பாதிக்கிற பணத்தால் இங்கே இருக்கிற தமிழகத்துக்குள்ளே வாழக்கூடிய உங்கள் சக மனிதர்களுக்கு எந்த பயனும் இல்லை. குறைந்தபட்ச அளவு செலவு பண்ணி ஒருவேளை சாப்பாடும் ஒருவேளை ஸ்நாக்ஸும் பாப்பாச்சி சாப்பிட்டுட்டு ஒருவேளை நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு எவ்வளோ குறைந்த அளவுக்கு செலவு செய்துட்டு இங்கே வாழ முடியுமோ வாழ்ந்துட்டு பணத்தை சேர்த்து எடுத்து கொண்டு போய் அவங்க ஊரில் அவன் செலவு செய்கிறான். அப்போது அந்த மாநிலம் பயன்பெறுது. நம்ம உழைக்கிறோம், நம்ம தொழில்களை நடத்துகிறோம், ஆனால் நம்ம மாநிலத்துக்கு எந்த பயனும் இல்லை அவங்களால. சரி, எனக்கு வேறு வழி இல்லைல்ல, இங்கே ஆளே கிடைக்கல அப்படின்னு. ஆளே கிடைக்காம போனதுக்கும் நீங்களும் ஒரு பங்கு இருக்குங்க. லோக்கலில் வந்தவங்களை சரியாக நடத்தலை, அவர்களுக்குரிய மரியாதையை கொடுக்கல, அவங்களுக்குரிய கரெக்டான அவங்கள தக்க வச்சுக்கிறதுக்கு எந்த வேலையும் செய்யாமல் அவங்கள எடுப்பார் கைப்பிள்ளைகளாக வைத்துக்கிட்டு இருந்ததால் அவங்க போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. அவங்களுக்கு எந்த வித அறிவுரைகளையும் நீங்கள் வழங்காமல் அவங்கள அதே நிலையிலேயே நிறுத்தி வச்சுருக்கீங்க. பல காரணிகளால் அவன் சினிமாவால் உந்தப்படுறான், சாராயத்தால் உந்தப்படுறான், மதுவால் உந்தப்படுறான், புறவெளிகளில் இருக்கிற செல்ஃபோனில் வரக்கூடியவர்களால் உந்தப்பட்டு அவன் இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு நகர்ந்து போயிட்டான். ஸோ அப்போ உள்ளூரில் இருக்கிறவனை நீங்கள் தத்தேரியை ஆக்கிறதால இங்கே சமூக கேடு ஏற்படுது. அவங்ககிட்ட பணம் இல்லாததால் அவன் பல செயல்களில் ஈடுபடுறான், போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறான், அவங்க குற்றங்களை இழைக்கிறான். அது உங்களை தான் பாதிக்குது, உங்கள் சமூகத்தை தான் பாதிக்குது. இங்கே ஒருவனை நீங்கள் தத்தேரியாக நீங்கள் போகிறதுக்கு அனுமதிச்சிங்கன்னா அது உங்களை தான் நாளைக்கு பாதிக்கும். அதுதான் நடக்குது இங்கே. அதாவது நீங்கள் ஒருவனுக்கு வேலை கொடுக்குறீங்க, அவனுக்கு கொடுக்குற சம்பளம் வேறு மாநிலத்தில் போய் செலவழிக்கப்படுது. அது இந்த மாநிலத்துக்கும் பயன்படலை, உங்களுடைய சுற்றுப்புறத்துக்கும் பயன்படலை.
இங்கே ஒருத்தனுக்கு நீங்கள் வேலை கொடுக்காம அவனை கேவலப்படுத்தி ஜாதியின் அடிப்படையிலையோ இல்லை சமூகத்தின் அடிப்படையிலையோ பொருளாதார அடிப்படையிலையோ அவனை கேவலப்படுத்தி அவனை அந்த பகுதியிலேருந்து அப்புறப்படுத்திட்டீங்க. விவசாயத்துலேருந்து அப்புறப்படுத்திட்டீங்க. உங்கள் கீழே வேலை செய்கிட்டு இருந்த ஒரு ஆஃபீஸ் பாயாக இருந்தாலும் சரி, ஒரு பியூனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஒரு இயந்திரத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு பிட்டராக இருந்தால் சரி, இல்லை ஒரு கடையில் துணிக்கடையில் வேலை செய்யக்கூடிய ஒரு பையனாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், எல்லாரையும் கேவலப்படுத்தி ஒரு ஹோட்டலில் வேலை செய்யக்கூடிய ஒரு சப்ளையராக இருக்கலாம், ஒரு டேபிள் துடைக்கிறவனாக இருக்கலாம், கேவலப்படுத்தி அவனை ரொம்ப மரியாதை குறைவாக நடத்தி அவனை தீண்டாமை நிலையில் ஒரு இடத்துல வச்சுருந்து அவனை அந்த தொழிலேருந்து நீங்கள் அப்புறப்படுத்துறீங்க. நீங்கள் சக மனிதனை நீங்கள் மதிக்க தவறினால அவங்க வெளியேறிட்டு போய் குற்றவாளியாகவோ இல்லை எதற்கும் உதவாத ஒரு ஜடமாகவோ வெளியில் கிடக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சமூக மக்களை நீங்கள் உருவாக்குறீங்க. அவனுக்கு எந்த விதமான அறிவுரையும் கொடுக்கறதில்ல, எந்த விதமான கற்று கொடுத்து அவனை அடுத்த நிலைக்கு உயர்த்தாமல் அதே இடத்துல ரொம்ப காலம் அவனை வச்சுருக்கீங்க. அவன் வெளியேறி ஓடுறான். இது எல்லாத்தையும் செய்துட்டு தான் நீங்கள் வெளியூர்லேருந்து ஒருத்தனை கூப்பிட்டு வந்து இங்கே வச்சுருக்கீங்க. அவன் என்ன பண்ணுறாங்கிற அந்த வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். திருப்பூரில் நடுத்தரவில் வாதம் செய்து கொண்ட வெளிமாநில தொழிலாளர்கள் அதனை தட்டி கேட்ட உள்ளூர்வாசியை கும்பலாக சேர்ந்து தாக்கியதாக கூறப்படும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளன. தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் அந்த வெளிமாநில தொழிலாளர்கள் சம்பளம் தொடர்பான பிரச்சனைகள் நடுத்தரவில் இரு குழுக்களாக பிரிந்து வாக்குவாதம் செய்தபடி சென்று உள்ளனர். உள்ளூரைச் சேர்ந்த ஜெகதீஷ் என்பவர் ஏன் இப்படி பொதுமக்களுக்கு தொல்லை என்று கேட்டதாகவும் அதனால் இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு செறிவுமிக்க தொழிலாளர்கள் ஒரு இடத்துல வருகிற பொழுது அந்த மக்கள் பக்கத்தில் வசிக்கிற பகுதியில் இருக்கிற மக்களை தாக்குகிற நிகழ்வுகள் நடக்குது. அப்புறமா அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள், அதாவது மது அருந்திட்டு சண்டை போட்டுக்கிறது, கொலை செய்கிறது, அப்புறமா பெண்கள், அதாவது சக வேலை செய்யக்கூடியவனோட பெண்களோட பிரச்சனைகளில் பெண்களை கொலை செய்கிறது, இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறது, இந்த மாதிரி ஏன்னா அவங்களுடைய குற்ற பின்னணிகள்லாம் இவங்களுக்கு தெரியாமல் தான் இவங்க வேலைக்கு சேர்த்துறாங்க. ஸோ அப்படி பல சிக்கல்களை நீங்கள் சந்திக்கிறீங்க. அதாவது உள்ளூரில் இருக்கிற ஒரு தொழிலாளி கண்டிப்பாக முதலாளியும் அடிக்க மாட்டான், முதலாளி வீட்டில் திருடவும் மாட்டான். ஆனால் இவன் முதலாளி வீட்டில் திருடுறதும் அரங்கேற செய்யுது. அப்புறமா நோட்டமிட்டு வச்சுக்கிட்டு பல விஷயங்களை அரங்கேற்றுறதும் நடந்திருக்கு பல இடங்களில். ஆக இந்த மாதிரி நீங்கள் உள்ளூரில் இருக்கிற உங்கள் அருகில் இருக்கிறவர்களை நீங்கள் மதிக்க தவறி, ஜாதியின் அடிப்படையிலையோ வேறு கூறுகளால் அடிப்படையில் நீங்கள் மதிக்க தவறியதால் நீங்கள் கொடுக்குற அந்த சம்பளம், ஒரு வேலையாளுக்கு கொடுக்குற சம்பளம் உங்கள் மாநிலத்துக்கு பயன்படலை. உங்களுடைய மாநிலத்தினுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கிற யாருக்குமே அது பயன்படலை. நீங்கள் வேலை செய்வது, நீங்கள் ஒரு தொழிலை நடத்துகிறீங்க, அந்த தொழிலில் உங்களை தவிர வேறு யாருமே இந்த தமிழக மண்ணில் உங்களுக்கு தண்ணீர் கொடுக்குற, உங்களுக்கு சேவை செய்கிற, உங்களுக்கு பாதைகளை அமைச்சு கொடுக்குற இங்கே இருக்கிற மக்கள், அதாவது நீங்கள் வாழ்கிற ஒரு பகுதியில் சமூகமாக தான் வாழ்கிறீங்க. உங்களை சுற்றி இருக்கிற அந்த மக்களுக்கு நீங்கள் நடத்துகிற தொழிலால் எந்த பயனும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இந்த சுற்றுப்புறத்துக்கு நீங்கள் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறீங்க. அந்த ஆட்களை கொண்டு வந்து வைக்கிறதுனால பாதிப்பு ஏற்படுத்துகிறீங்க. சாய தொழிற்சாலை நடத்துறதுனால அதுலேருந்து கழிவு நீரை வெளியில் விட்டு அந்த மக்கள் அந்த கழிவு நீரால் படுற விஷயங்களை செய்கிறீங்க. ஆனால் நீங்கள் செய்கிற தொழில்களால் அந்த மக்களுக்கு பாதிப்பு மட்டும் வருது. ஆனால் அந்த தொழிலால் அந்த சுற்று வட்டார மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதில்ல, வேறு வகையான எந்த மேம்பாடும் கிடைக்கிறதில்ல. நீங்கள் ஒருத்தருக்கு வேலை கொடுத்தீங்கன்னா அந்த வேலை ஒரு சம்பளத்தை வாங்கி அங்கே பக்கத்தில் இருக்கிற கடைகளில் பொருட்களை வாங்கி தனதாக்குவார். அப்புறமா வீட்டுக்கு டிவி இந்த மாதிரியான பொருட்களை வாங்குவார். இங்கே இருக்கிற சுற்றுப்புறத்தில் இருக்கிற பொருளாதாரம் வளரும். அப்போது அந்த பகுதி வளர்ச்சி அடையும். ஆனால் நீங்கள் அந்த வளர்ச்சியில் எந்த பங்கும் செய்யாமல் நீங்கள் ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறீங்க. உங்களுக்கு வேலையாள் வேணும், நான் அதை மறுக்கிறத. உங்களுக்கு வேலைக்கு ஆள் வேணும், வேலைக்கு யாரும் இங்கே வர்றதில்லை. அந்த வர்றதில்லைங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே தானே இருக்குது. வேலைக்கு வந்துக்கிட்டு இருந்தவனும் இங்கே செஞ்சுக்கிட்டு இருந்த தமிழ் ஆளும் வெளியேறிக்கிட்டே இருக்கிறான்.
அப்போ நம்ம இங்கே தான் தீர்வு கண்டுபிடிக்கிறது. இன்னும் எந்த மாநிலங்கள்லேருந்து கூட்டிகிட்டு வந்து இன்னும் நம்மளுடைய பொருளாதாரத்தை வேறவனுக்கு தாரவாக்க போகிறீங்க. தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை அடுத்த மாநிலத்துக்கு கொடுத்து நம்ம ஏன் இன்னும் கேவலப்படணும்? இன்னும் தமிழில் உடல் உழைப்பு செலுத்தக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வெளியேறிக்கிட்டே இருக்கிறாங்க. நாளைக்கு நீங்கள் வந்து ஆள் தேடுற போது ஆளே இருக்க மாட்டான். இந்த தவறான பெற்றோர்கள், அப்புறம் தவறான முதலாளிகள், இந்த தவறான சுற்றுப்புறம், தவறான அரசுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சால் முன்னேறலாம், நல்ல வேலை உடல் உழைப்போடு நல்ல கடினமாக உழைத்தா முன்னேறலாங்கிற கான்செப்டையே உடைச்சிட்டிங்க. இங்கே உழைச்சா முன்னேற முடியாது, எளிதில் முன்னேறதுக்கான வழிகள் இருக்குது. அந்த மாதிரி போதைப் பொருட்கள் விற்கலாம், அப்புறமா ஒரு டாஸ்மாக் கடைக்கு பக்கத்தில் ஒரு கடையை போடலாம், ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம், இல்லை ஒரு டீ கடை ஆரம்பிக்கலாம். சேவைத்துறை, அதாவது மெழுக்கமாக சம்பாதிக்கிற தொழில்களை தான் செய்யணும், அதில் தான் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இங்கே தமிழகத்தில் எல்லாரும் சேர்ந்து விதைச்சிருக்கீங்க. உழைச்சா முன்னேற முடியாதுங்கிற கான்செப்டை உருவாக்கியிருக்கீங்க. இதன் அடிப்படையில் வேறு ஆட்களுக்கு நீங்கள் வேலை வழங்கி இந்த சமூகத்தையும் சீரழிச்சிருக்கீங்க, இங்கே இருக்கிற மக்களையும் சீரழிச்சிருக்கீங்க உங்களுடைய தவறான செயல்பாடுகளால். ஆக உங்கள் சுற்றுப்புறத்தில் இருக்கிற சமூக மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வை உருவாக்கி அங்கே இருந்து உங்களுக்கான ஆட்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு அந்த ஊதியத்துக்குள்ளே வாழ்வியலை கற்றுக்கிறதுக்கான முறைகளை ஒரு சமூகத்துக்கு கொஞ்சம் செஞ்சு அந்த மக்களை உங்களுடைய தொழிலை எடுத்திங்கன்னா நம்பிக்கையாகவும் இருப்பாங்க, உங்களோடையும் பயணிப்பாங்க. இன்னும் நிறைய பேர் அதை உருவாகும்போது இன்னும் பலருக்கு தொழிலை வந்து நடத்தும்போது அதில் வேலையாட்கள் வந்து பணத்தை மட்டும் பிரதானமாக பார்த்து வேலைக்கு வராமல் வேறு காரணிகள் அடிப்படையில் வேலைக்கு வந்து குறைந்தபட்ச ஊதியத்திலையும் நல்வாழ்க்கை வாழக்கூடிய வகையிலான ஒரு சமூகம் உருவாகும்னு நான் நினைக்கிறேன். இதை எல்லாரும் தொழில் செய்யக்கூடியவங்க, அந்த தொழில் வேலைக்கு போகக்கூடியவர்களும் படோபகரமான ஒரு வண்டி, ஒரு நல்ல செல்ஃபோன், இது மட்டும் உங்களுடைய வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக தீர்மானிக்காது. மன அழுத்தத்தையும், ஒரு நாள் போயிட்டு பெயிண்ட் அடிக்க போயிட்டு 1000 ரூபாய் வாங்கிட்டு 3 நாள் வீட்டில் சுற்றிக்கிட்டு இருந்துட்டு சாராயத்தை குடிச்சிட்டு இருக்கிறதுனால எந்த வித முன்னேற்றமும் உங்கள் வாழ்க்கையில் வராது. பலரை நான் இப்படி தான் பார்க்குறேன். வாரத்தில் 2 நாள் வேலை, மீதி 4 நாட்கள் சாராய கடையில் தான் இருக்கிறாங்க. இப்படி மற்ற அனைத்து நாட்களும் வேலைக்கு போகணுங்கிற அந்த கான்செப்டே எல்லோரும் உடைச்சி ஒரு நிர்கதியான சூழலில் தொழில் நடத்துகிறவர்களும் தொழிலுக்கு வேலைக்கு போனவர்களும் உருவாகி நிற்குது. இதை மாற்றி அமைக்க வேண்டியது எல்லாரோட கடமை. நம்மளுடைய பொருளாதாரம் நம்ம தமிழகத்துக்குள்ளே இருக்கிறதுக்கான முயற்சிகளை எல்லோரும் சேர்ந்து எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இதில் எல்லாருக்கும் பங்கு இருக்குது. எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த மாநிலத்தையும் தன்னையும் தக்க வச்சுக்கொள்ளதும் வருகிற பொருளாதார சிக்கலிருந்து உங்கள் தொழில்களை காப்பாற்றுறதுக்கு முனைப்பெடுங்க. நீங்கள் வேலையாட்களே இல்லாமல் தொழிலை நடத்த வேண்டிய ஒரு நிலை வரும். ஏன்னா உங்களால் சம்பளம் கொடுக்க முடியாது, வாடகை கொடுக்க முடியாது, பொருளாதாரம் அவ்வளோ சிக்கலாக மாறப்போகுது. அதனால் நீங்கள் வடமாநில தொழிலாளர்களையும் வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். அப்போ நீங்கள் நினச்சா கூட்டுக்க முடியாது, பக்கத்தில் இருக்கிறவனை தான் கூப்பிட முடியும். ஸோ அந்த சூழலை நோக்கி தான் இந்திய பொருளாதாரம் நகர்ந்துட்டு இருக்கிறது என்பதை கவனத்தில் வச்சுக்குங்க. அதன் அடிப்படையில் செயல்படுங்க. நன்றி.